உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உன் சிறையிருப்பை சொல்லுங்க. என்ன கவனிக்கிறவங்க அல்லேலூயா, என்ன கவனிக்கிறவங்க அல்லேலூயா, சத்தமா உலகத்தை உயர்த்தி அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது 2 தரிசனங்களை நான் பார்த்தேன். பாருங்க, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காலையில இருந்து நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் ஜெபத்துல நான் தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டேன். 9 மணிக்கு நான் ஜெபத்துல உட்கார ஆரம்பித்தேன். அப்போது ஆண்டவர் என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் 2 தரிசனங்களை அடுத்தடுத்து எனக்கு காண்பித்தார். ஒரு சிறைச்சாலை கதவை பார்க்கிறேன். அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 சிறைச்சாலை மாதிரி இருக்குது. அதுல ஏராளமான நபர்கள் உள்ள இருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலை கதவு திறக்கப்படுகிறது. அந்த அறையிலிருந்து அந்த சிறையிருப்புல இருந்து எல்லாரும் வெளியில வராங்க. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு இதைத்தான் நீங்க செய்ய போறீங்களா ஆண்டவரே? கொஞ்சம் அடுத்த நொடிய ஆண்டவர் என்கிட்ட இன்னொரு தரிசனத்தை காண்பிக்கிறாரு. ஏராளமான ஆடுகள் அந்த சிறையிருப்புக்குள்ள போகுது, அந்த சிறைச்சாலைக்குள்ள போகுது. இதுக்கு ஆமென் வராதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? சிறைச்சாலையில இருந்து நபர்கள் வெளியில வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் வெளியில வந்தாங்க. ஆனா ஆடுகள் சிறைச்சாலைக்குள்ள போய் அந்த கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறத ஆண்டவருக்கு அனுமதித்துக் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இப்படியும் காட்டுறீங்க அப்படியும் காட்டுறீங்க, என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, என் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், என் ஆடுகள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அநேக காரியங்களில் அவங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க. சிறைப்பட்டது ஏனோ நான் எனக்கு இன்னைக்கு என் ஜனங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போறேன். சிறைப்பட்டது ஏன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருச்சுன்னா, சிறைப்பட்டவர்களை வெளியே கொண்டு வருகிற அந்த தரிசனத்தின்படி என் ஜனங்களை அந்தந்த காரியத்துல நான் சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருவேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க எதுல சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ இன்னைக்கு அந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய விஷயங்களை சிறைப்பட்டு போயிருக்கிறோம். சிறையிருப்புல இருந்து நம்ம வெளியே வரணும்னு ஆசை இருக்குது. இந்த விஷயத்துல இருந்து நான் விடுவிக்கப்படணும், இந்த காரியத்துல இருந்து நான் வெளியே வரணும், இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து நான் வெளியே வரணும். நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, நல்லதுதான். ஆனா ஏன் அந்த சிறையிருப்புக்குள்ள போகணும்னு தெரியணும்ல. ஒரு காரியத்தை தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குதுன்னா அதை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அது திரும்ப வளர ஆரம்பிக்கும். நீங்க வெளியில எங்க வீட்டு வாசல்ல கேட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு. கரண்ட் ஈபி ஆட்கள் என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துறையை சேர்ந்தவங்க அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க. என்னடா மரத்தை வெட்டிட்டாங்க, பைக் நிறுத்தத்துக்கு நிழலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க, அது திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாட்கள் எடுக்குது, ஆனா திருப்பி அதுல இலைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவனுக்கு பிரியம் இல்லாத சில விஷயங்கள் நமக்குள்ள வெட்டப்பட்டிருக்குது, ஆனா வேற அறுக்கப்படல. அல்லேலூயா. கூட வரீங்களா? எத்தனை பேர் ஆவியில அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இந்த வசனத்தை கேட்க போறீங்க? நீங்க அந்நிய பாஷை வரங்களை பெற்றிருப்பீங்கன்னா, ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நீங்க இந்த வசனங்களுக்கு உங்களை செவிசாய்ப்பீங்க, உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா இந்த சிறையிருப்புல இருந்து நீங்க மாறுவீங்க. ஒருவேளை அந்நிய பாஷை வரம் பெறாதவர்கள், நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு அந்நிய பாஷை வரத்தோடு இங்க இருந்து வெளியே போவீங்களாக. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த சத்தியத்தை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. அல்லேலூயா. உங்க நாவு அசைச்சு கொண்டே இருக்கணும், உச்சரித்து கொண்டே இருக்கணும். அந்நிய பாஷை இது அபிஷேக ஆராதனை. அல்லேலூயா. ஆன்லைன்ல வீட்ல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை நீ அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே கேளு, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பு மாறணும்.
என் சிறையிருப்பு மாறணும் தான். என் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அந்த காரியத்துல இருந்து நான் வெளியே வரணும் தான். ஆனா ஏன் நீ சிறை பிடிக்கப்பட்டன்னு உனக்கு தெரியுமா? நமக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இருதயம் செவி சாய்க்கவே சாய்க்காது. நம்ம இருதயம் இதை நோக்கி போகவே போகுது. எப்படியோ எதுலயோ சிறைப்பட்டுட்டேன், ஆனா வெளியே வரணும், ஆனா வெளியே வரணும், வெளியே வரணும். ஏங்க வேர் அறுக்கப்படணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேர் அறுக்கப்படணும் அப்படின்னா அந்த விஷயம் எதுல நம்ம எப்படி சிக்கிட்டோம்னு நமக்கு தெரிஞ்சாதான் வேர் அறுக்கப்பட முடியும். அல்லேலூயா. சிறைப்பட்டுட்டோம். எதுல சிறைப்பட்டுட்டோம்? நிறைய விஷயங்களை சிறைப்பட்டுட்டோம். எப்படி சிறைப்பட்டோம், ஏன் சிறைப்பட்டோம், எதுல சிறைப்பட்டு இருக்கிறோம்ன்றத ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்து, இதுலலாம் நீ சிறைப்பட்டு போயிருக்கிற, இதனால தான் நீ சிறைப்பட்டு போயிருக்கிறன்றத காண்பித்து கொடுத்து அப்படியே அனுப்ப போறதில்ல. அந்த காரியத்திலிருந்து நான், அந்த சிறையிருப்புல இருந்து நான் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. நான் விடுவிக்கப்படணும் அப்படின்னா எதனால, எப்படி கர்த்தர் சிறையிருப்புல இருந்து விடுவிக்கப்படுவார்? சிறையிருப்புக்கு பின் நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் காண்பித்து கொடுக்கப்படுகிறார். சிறையிருப்புல இருந்து கர்த்தர் உன்னை திருப்ப போறாரு. அப்போ எதுல நான் சிறைப்பட்டிருக்கிறேன்? ஒண்ணு, எதனால நான் சிறைப்பட்டிருக்கிறேன்? ஒண்ணு. ரெண்டாவது, சிறை பிடிக்கப்பட்ட நான் இந்த காரியத்துல இருந்து நான் சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும்னா எப்படி ஆண்டவர் என்ன சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருவார்? என்ன செஞ்சா ஆண்டவர் என்ன சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருவார்? 2. மூணாவது, சிறைப்பட்டு இருந்த நானே சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருகிற ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போறேன்? சிறையிருப்புக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? இது 3 தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நல்ல ஆவியில நிறைஞ்சு விடுதலையை பெற்றுக்கொண்டு இந்த அபிஷேக ஆராதனையில இருந்து நீங்க ஆசீர்வாதமா கடந்து போக போறீங்க. ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் நடப்பதாக. ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் நடப்பதாக. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. வாசிங்க 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹalleluya. ஹalleluya. சிறையிருப்புல இருந்து நீங்க திருப்பப்படும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்குமா? ஒரு ஆமென் வரலையே. ஹalleluya. ஹalleluya. கனவு கண்ட மாதிரினா நம்ம கனவை எப்படி காணுவோம்? ஃபைட்ல பறக்கிற மாதிரி காணுவோம். நம்முடைய சிஎம் வந்து நம்ம வீட்டு நம்மளை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி ஒரு கனவு. ஹalleluya. ஆமென் சொன்னவங்களுக்கு நடப்பதாக. ஹalleluya. நம்ம கனவு எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா, ஆசீர்வாதமா, மேன்மை உள்ளதா அப்படிதான் நம்ம கனவு காணணும்னு ஆசையும் படுவோம். அப்படி ஒரு கனவு வந்துட்டா நமக்கு இருதயம் புதுகளிக்கும் பாருங்க, களிக்கூறம் பாருங்க. அது ஒரு பெரிய மகிமையான காரியமா இருக்கும். சரியா? இந்த கனவு காண்பதை போல கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை திருப்புவாராம். ஆமென். ஹalleluya. 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 நான் இந்த போன வாரம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, கேபான அழைச்சிங்களே, பேதுருவை கேபான அழைச்ச நீரு நிறைய விஷயங்களை செஞ்சீங்க அப்பா பேதுருவை கொண்டு. ஆனா என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க? கேபான என்ன அழைச்சிருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. என் ஆண்டவர் என்கிட்ட இதை சொன்னாரு. இங்க பாரு, பேதுரு ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். நான் உனக்கு 3000 ஆத்துமாக்களை தருவேன். ஹalleluya. ஹalleluya. அதற்கு அடையாளம் முதல் ஸ்டெப் 300 பேர் உன் சபைக்குள்ள வருவாங்க. ஹalleluya. 300 பேர் உனக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதான் அடையாளம். அடுத்தது 3000 பேர் தான். ஹalleluya. இது கனவல்ல, இது தரிசனம். ஆண்டவர் பேசினாரு, காமிச்சு கொடுத்தாரு. ஆமென். இது நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏய், பெரிய சிறையிருப்புல இருந்து கர்த்தர் என்ன மாற்றி, அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் என்ன தூக்கி எடுத்து இவ்வளவு பெரிய சபையை நான் இப்படி ஜெபம் பண்ணிருக்கேன். கவுண்டபாளையத்தை கலக்கணும் ஆண்டவரே. கோயம்புத்தூரை கலக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஒரு மூலையில, ஒரு வாரம் கட்டப்பட்ட ஒரு மூலையில இருக்கிறோம். இது ஒரு நாள் எழும்பும். ஹalleluya. நான் வளர்ந்த இடம் பாத்தீங்கன்னா சென்னை பட்டணத்துல ரொம்ப பயங்கரமான மோசமான இடம். நான் பிறந்து வளர்ந்தது பக்கா சேரி, பக்கா செட்டில்மெண்ட். இவ்வளவு சின்ன சின்ன பிள்ளைங்களா நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். இவ்வளவு பெரிய கத்தியை தூக்கிட்டு ரோட்ல தேய்ச்சிட்டு வந்து கள்ள சாராயம் விக்கிற லேடிஸ் நான் பார்த்திருக்கிறேன். சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே வந்தா எங்க சர்ச்சுக்கு வாசலுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருக்குது. அங்க விபச்சாரி வந்து அப்படி நிப்பா ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு. அப்படிப்பட்ட
மோசமான இடத்துல பிறந்து வளர்ந்தவன் தான். ஆனா கர்த்தர் அந்த சிறையிருப்புல என்ன மாத்திட்டாரு. ஒருவேளை அங்க இருந்ததுன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. என் ஸ்லாங் இன்னுமே மாறலன்னு பலர் சொல்றாங்க. அங்க இருக்கிற ஸ்லாங்கை விட இந்த ஸ்லாங் எவ்வளவு மேலே. என் சிறையிருப்ப கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும் இந்த ஸ்லாங்கினால நான் எவ்வளவு அவமானப்பட்டேன்னு. ஏன்னா நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அந்த ஸ்லாங்கை விட இந்த ஸ்லாங் பரவாயில்ல. என் சிறையிருப்ப கர்த்தர் மாத்திருக்கிறார். கனவு காண்கிறத போல இருக்குமா சிறையிருப்ப கர்த்தர் திருப்பினது? எத்தனை பேர் அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. 4வது வசனத்தை வாசிங்க. 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, எப்படி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆமென். சொன்னவங்களுக்கு உண்டாவதாக. வலதுகரத்தை உயர்த்தி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல என் சிறையிருப்பை திருப்புங்கன்னு சொல்லி நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஹalleluya கனவு காண்கிறத போல இருக்கட்டும் ஆண்டவரே. என் சிறையிருப்பு அப்படி மாறட்டும். என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சிறையிருப்பு அப்படி மாறட்டும். என் பிள்ளைகளுக்குள்ள இருந்த சிறையிருப்பு மாறட்டும். என் வீட்டுக்குள்ள இருந்த சிறையிருப்பு மாறட்டும். என் வாழ்க்கையில இருந்த சிறையிருப்பு தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல திருப்போம். ஹalleluya. ஹalleluya. ஏன் இந்த சிறையிருப்பு? எதனால சிறையிருப்பு? நம்ம எதனால சிறையிருப்புக்குள்ள போயிட்டோம் தெரியுமா? நம்ம சிறையிருப்பு அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு நன்மையை, ஒரு விடுதலையை எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காம இருந்து ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அல்லது ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம் பாத்தீங்களா? அதான் நம்ம சிறையிருப்பு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நல்லா போயிட்டு இருந்துச்சு குடும்பம். திடீர்னு ஒரு மந்த கிரியைகள், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு ட்ரௌசினஸ், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பயங்கரமான காரியம். ஆமா அல்லேலூயா. பாருங்க, நான் சின்ன வயசுல இருந்து ஒரே பையனா பிறந்து வளர்ந்தேன். என் தாய்க்கு ரொம்ப பிரியம் நானு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அவங்களை உண்டு என்னன்னு பண்ணிருக்கிறேன். நான் மாறணும்னு நினைக்கும் போது எங்க அம்மா செத்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல. 10 நாளைக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் கெஞ்சினேன், சாரிம்மா நான் உன்னை நிறைய ஏமாத்திட்டேன், நான் நிறைய உன்னை நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமான்னு அவங்க காலில் விழுந்து அழுத. 10வது நாள் எங்க அம்மா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. ஒரு சிறையிருப்புல இருந்து வெளியே வந்த இன்னொரு சிறையிருப்புல மாட்டிக்கிட்டேன். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அனாதையா நிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. சிறையிருப்பு எப்படி வரும் தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த நன்மை என் வீட்டுக்குள்ள வராதா, இந்த விடுதலை என் வீட்டுக்குள்ள வராதா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு யோசித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. ஏன் சிறையிருப்பு? நம்பர் 1 வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏன் என் வாழ்க்கையில சிறையிருப்பு வந்துச்சு? சிறையிருப்பு வந்ததுக்கான காரணம் என்ன? என்கிட்ட என்ன விஷயம் இருக்குது இந்த சிறையிருப்புல நான் மாட்டிக்கிட்டேன்? வாசிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகிறார்கள்? அறிவில்லாமையான என்ன பண்றாங்களா? சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆசாரியன் மாத்திரம் இல்ல, நம்மள ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு? ராஜாக்களாக, ஆசாரியர்களா. பாஸ்டர் உங்களுக்கு தான் பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்குது நீங்க பாக்குற பார்வை பார்த்தா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறையிருப்பு ஏன் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு தெரியுமா? என் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய சிறையிருப்பு எதனால வந்துச்சு தெரியுமா? அறிவில்லாமையினால. இதை இப்படி சொல்றேன், அறியாமையினால. நிறைய விஷயத்துல நம்ம சிறைப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவில்லாம போனது. நிறைய விஷயத்துல நம்ம சிறைப்பட்டு போனதுக்கு காரணம் தெரியுமா? ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? நம்மளுடைய அறியாமையினால. எந்த அறிவு? தேவனை குறித்த சரியான அறிவு உனக்கு இல்ல. பரிசுத்த ஆவியானவரை குறித்த சரியான
அறிவு இல்லாம போனதுனால, உங்களை என்னைய உண்டாக்கின கர்த்தருடைய காரியத்தை குறித்து, அவரை குறித்து உனக்கு சரியான அறிவு இல்லாம போனதுனால நீ சிறையிருப்புக்குள்ள போயிட்ட. பரிசுத்த ஆவியானவர் குறித்து உனக்கு அறிவு இருக்குதா? அவரை குறித்து நீ என்ன ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கிற? இந்த வேத வசனங்களை நீ எவ்வளவாய் தியானம் பண்ணி இருக்கிறாய்? எவ்வளவாய் தேவ சமூகத்துல நீ காத்திருந்த? நீ காத்திருப்பேன்னு சொன்னா, நீ இந்த வேத வசனங்களை நீ தியானிச்சிருப்பேன்னா உனக்கு கர்த்தரை குறித்த அறிவு வந்திருக்கும். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதற்கு இதுல பதில் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணும்னா அதற்கு இதுல பதில் இருக்குது. ஒரு பொருளை வாங்கணும்னா அதற்கு இந்த சத்தியத்துல பதில் இருக்குது. ஒரு நபரை சந்திக்கணும்னா அதற்கு இந்த சத்தியத்துல பதில் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில A to Z எல்லாத்துக்கும் இந்த பைபிள்ல இந்த சத்தியத்துல பதில் இருக்குது. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? இதை சரியா வாசிக்கிறது இல்ல, இதை தியானம் பண்றது இல்ல. தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாமையினாலதான் சங்காரமாய் கொண்டு இருக்கிறோம். இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை குறித்த சரியான அறிவு இல்ல. எதை குறித்த அறிவு இருக்குது? பிடிஎஸ் குறித்த அறிவு இருக்குது. எதை குறித்த அறிவு இருக்கிறது? மொபைல் போனை குறித்த அறிவு இருக்கிறது. எதை குறித்த அறிவு இருக்கிறது? ஓடுகிற சீரியல்ஸ் குறித்த அறிவு இருக்கிறது. எதை குறித்த அறிவு இருக்கிறது? சொந்தக்காரர் எல்லாரும் குறித்த அறிவு இருக்குது. எதை குறித்த அறிவு இருக்குது? உலகத்தை குறித்த அறிவு நல்லாவே இருக்குது. தேவனை குறித்த அறிவு உனக்கு இல்லாம போயிடுச்சுல்ல? கர்த்தரை தேடுகிற காரியத்தை குறித்த அறிவு இல்லாம போயிடுச்சுல்ல? ஆவியானவரை குறித்த காரியத்தை உனக்கு அறிவு இல்லாம போயிடுச்சுல்ல? அதனாலதான் இப்படி சரீரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. lack of knowledge. கர்த்தரை குறித்த அறிவு இல்ல. சிலருக்கு அந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும், ஆனா தெரிய வேண்டியது தெரியாது. அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளாம போனதுனாலதான், அறிந்து கொள்ள வேண்டியவரை சரியா நீ அறிந்து கொள்ளாம போனதுனாலதான் உனக்கு சிறையிருப்பு. ஏன் சிறையிருப்பு? தேவனை சரியா அறிந்து கொள்ளாம போயிடுச்சுங்க. கர்த்தரை பற்றி அறிவு இல்ல. யோசித்து பாருங்க. நான் வாலிபனா இருக்கும் பொழுது எங்க அம்மாவுடைய டெத் செட்டில்மெண்ட் ஃபண்ட் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்துவ நண்பர்கள் இருந்தாங்க, மியூசிக்ல நல்ல பழகின நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நம்ம ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கிறிஸ்துவ நண்பர்களோடு இணைந்து நான் என்ன பண்ணேன்? ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சேன். பணம் பினான்சியல் ஸ்பான்சர் நானே. ஆனா மியூசிக்கை பத்தி ஒரு மண்ணாங்கட்டி கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்துலயும் தத்துக்குட்டி தத்துக்குட்டி அப்படின்னா கைய வைக்கிறது, சும்மா அப்படி தெரிஞ்சுக்கிறது, மேலோட்டமா ஆழமா எதுவுமே தெரியாது. மியூசிக் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் வருது. நிறைய ஊழியக்காரங்க வந்து பாடல்கள் எங்களுக்கு ஏற்றி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ரெக்கார்டிங் போகுது, மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்றாரு, எல்லாம் நடக்குது. ஆனா ₹1 வருமானம் வந்த பாடு கிடையாது. பணம் மட்டும் தான் நான் போட்டேன். அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நான் வேலைக்கார மாதிரி இருந்தேன். டீ வாங்கிட்டு வர்றதுக்கு, தண்ணி கேன் வாங்கி போடுறதுக்கு, திறந்து வைக்கிறதுக்கும் பூட்டுறது நைட் எல்லாம் வேலை செய்வாங்களா மியூசிக் டைரக்டரும் சவுண்ட் இன்ஜினியரும் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு 3 மாசம் நல்லா போச்சு. 4வது மாசம் எனக்கு அப்ப அவ்வளவா ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது, கிறிஸ்துவ வாழ்க்கை தான். ஏன்னா எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு ஒரு ஊழியக்காரரு, நீ இப்போ வருமானம் எல்லாம் வருதுடா, ஆனா உன்னை ஏமாத்திட்டு உட்காந்து இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணு, நைட்டோட நைட்டா வேற பூட்டை போட்டுட்டு வந்துரு அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு சாவி இருந்ததா, நைட்டோட நைட்டா பூட்டை திறந்த எல்லா சிஸ்டம் கீபோர்டு எல்லாத்தையும் தூக்கிட்டேன். வேண்டாம், பணம் நான் போட்டேன், நீங்க சம்பாதிக்கிறீங்க, ₹1 ஏன் கண்ணில் காண மாட்டீங்க? காரணம் என்ன? அறிவில்லாம வாய வச்சதுனால, அறிவில்லாம கைய உள்ள விட்டதுனால, அறிவில்லாம சில விஷயங்களில மூக்க நுழைச்சதுனால. ஆமா, நீ அறிவில்லாம ஒரு பிசினஸ்லயோ ஒரு வேலையிலயோ நீ கைய வச்சுனா அது உனக்கு சக்சஸ் ஆகாது. ஏன் அதுல எனக்கு விஷயம் தெரியாம நீ கைய விடுறது. எனக்கு தெரியல, ஆண்டவர் இதை அப்படி சொல்றாரு. எது தெரியுதோ தெரியலையோ, எதுல கைய வைக்கிறியோ வைக்கலையோ, எதுல மூக்க
நுழைக்கிறியோ மூக்கல இல்லையோ, தேவனை குறித்த அறிவு உனக்கு இருக்கும் அப்படின்னா நீ எந்த சிறையிருப்பிலையோ மாட்டிக்கொள்ள மாட்ட. ஏன் சிறையிருப்பு? தேவனை குறித்த அறிவு இல்லை. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும், போட்டுமா வேணாமா, சேலம் வரைக்கும் போனோம், நான் அபிஷியலா போகலாமா வேணாமா ஆண்டவரே சொல்லுங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொறுப்புல நான் இருக்கட்டுமா வேணாவா? ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தரிடத்துல கேட்டேன், நான் ஏத்துக்கிட்டுமா வேணாவா? இப்ப இருக்கட்டுமா வேணாவா? தேவனை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா ஒரு பொருளை வாங்கறதுக்கும் நீ கர்த்தரிடத்துல கேட்ப. தேவனிடத்துல உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் நீ கர்த்தரிடத்துல கேட்ப. தேவையில்லாத விஷயத்துல கையை விடுறது, மூக்க விடுறது, தேவையில்லாத நபரை போய் சந்திக்கிறது, தேவையில்லாத சகவாசம், தேவையில்லாத காரியம் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்து நீ பிசாசுக்கு நீ அனுமதி கொடுத்ததுனாலதான் சிறையிருப்பு. தேவனை குறித்த அறிவை வளர்த்துக்கங்க. தேவனை குறித்த அறிவு வளரணும்னா இந்த சத்தியத்தை வாசிக்கணும். தேவனை குறித்த அறிவு வளரணும்னா நீ அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும். தேவனை குறித்த அறிவு உனக்கு வேணும்னா நீ கர்த்தரிடத்துல கேளு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். ஆழமா ஆண்டவருக்குள்ள போக உறவுல, அந்த உறவுல நீ போகாததுனாலதான் சிறையிருப்பு. அல்லேலூயா. அண்ணால் பலமுறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா, ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு தான் போனா ஏற்கனவே. ஆனா இந்த முறை போகும்போது ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணா. அல்லேலூயா. அவளுக்கு தேவனை குறித்த ஒரு அறிவு வந்துச்சு. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டி ஒரு பொருத்தனையோட ஜெபிக்க ஆரம்பிச்சா. ஒரு அறிவு வந்துச்சு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னார். பிள்ளை பால் மறந்த உடனே உங்களுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டுறேன்னு ஒரு அறிவோட ஜெபம் பண்ண. பாத்தீங்களா, அவசர இருப்பு மாறிச்சு. அவ கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். ஏன் உனக்கு சிறையிருப்பு? தேவனை குறித்த அறிவு உனக்கு இல்லாம போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் தேவனை குறித்த அறிவு இல்லாமையினால உனக்கு சிறையிருப்பு. இரண்டாவது, நான் வேகமா போக விரும்புறேன், வாசிங்களேன். Praise the Lord. Hallelujah. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் 16:17. சீக்கிரமா வாசி. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல், நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால், என் தலை சிரைக்கப்பட்டால், என் பலம் என்னை விட்டு போம், என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று யார்கிட்ட சொன்னா? தெலீலாள் கிட்ட சொன்ன. அல்லேலூயா. இங்க சிம்சோனை குறித்து நாம படிக்கிறோம். நல்லா தெரியும் சிம்சோனுடைய கதை. நான் சொல்லட்டுமா? உன் மேல கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்ன? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, உன் தாயின் கருவுல உருவாகும் முன்னாடி உன்னை கர்த்தர் அறிந்து வைத்து உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சு உன் தாய் தகப்பன் கிட்ட சொல்லி உன்னை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு ஆமீன் தான் வந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் என்னையும் அப்படித்தான் ஆண்டவர் உருவாக்கினாருன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப வலது கரத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் இப்படி பலிபீடத்துல நிக்கிறேன் அப்படின்னா என் தாய் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தர் அப்படிதான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். ஆமென். நஸ்ரேய விருதம் இருக்க வேண்டியவன், அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. ஆனால் உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன? எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலினி. முதல்ல ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு. உன்னுடைய அபிஷேகத்தை நீ போய் ஒரு பொண்ணு உன் மடியில படுக்க வச்சு உன்னை கேட்டதுனால சீக்கிரட்டை நீ சொல்லிட்ட பத்தியா?
ஒரு ஸ்திரீய பார்த்து அவ உன்னை மதிமயக்கி மடியில படுக்க வச்சு கேட்ட அந்த காரியத்தை நிமித்தம் தேவன் உன் மேல வச்சிருந்த அபிஷேகத்தை நீ அசட்ட பண்ணி நீ அவகிட்ட ஓப்பன் அவுட் பண்ண பத்தியா, அவ என்ன பண்ண தெரியுமா? வெட்டிட்டா முடிய. ஒரு முறையா 3 முறை நீ மாத்தி சொல்லி அந்த கயிறு இந்த கயிறு எல்லாத்தையும் சொல்லி அவ ஒவ்வொரு தடவையும் உன்னை கட்டி போட்டு உனக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு அவ ஏமாத்துறான்னு உனக்கு தெரியல. 4வது முறையும் சாரு உண்மையை சொல்றாரு. தன்னுடைய அபிஷேகத்தை அசட்டை பண்ணின சிம்சோன். அல்லேலூயா. உன் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் என்ன? யாருக்கிட்ட போய் நீ எல்லாத்தையும் தேவையில்லாம பேசிட்டு உட்கார்ந்து இருந்த? எதுக்கு நீ மதிமயங்கி போன? எதுக்கு நீ விழுந்து போன? ஏன் சொன்ன? உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ எதுக்கு வெளிப்படுத்தின? சரி, வெளிப்படுத்தினிய, அப்படி என்னடா உனக்கு தூக்கம்? சவரகன் பண்றவனை கூட்டு வந்து மொட்டை அடிக்கிற வரைக்கும் சார் பட்டு தூங்குறாரு. உன் அபிஷேகத்தை நீ அசட்ட பண்ண பத்தியா, அங்க மாட்டிட்டு நீ சிறை இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல வச்ச அபிஷேகம் என்ன? எப்படி எல்லாம் உன்னை கர்த்தர் இந்த உலகத்துல கொண்டு வந்து இதுவரைக்கும் நடத்தி ஆண்டவர் தாங்கி ஏந்தி சுமந்து இப்படி எல்லாம் உன்னை நடத்திட்டு வந்தாரே, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் மேல வச்ச அபிஷேகத்தை நீ அசட்ட பண்ணிட்டு இருக்கிற. ஏ சிம்சோனே, உன் மேல வச்ச அபிஷேகத்தை நீ அசட்ட பண்ண, உனக்கு சிறையிருப்பு வந்துச்சு. நான் சொல்றேன், இங்க சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அப்படி ஒரு பிரச்சனை, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அப்படி ஒரு அபிஷேகம். வெளியே போயிட்டா உன் பேச்சு மாறிட்டு இல்ல, அபிஷேகத்தை அசட்ட பண்றியா? குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம்னா உன் பேச்சு மாறிடுது இல்ல, உன் சுபாவம் மாறிடுது இல்ல, ஜென்ம சுபாவம் வெளிப்பட்டுறது இல்ல, நீ அபிஷேகத்தை அசட்ட பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க. வெளியே ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம், ரெட்ட வேஷம் தெரிக்கிறவங்களை கர்த்தருக்கு பிடிக்காது. உன் மேல வச்ச அபிஷேகம் உண்மை அப்படின்னா நீ அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடக்கணும். உன் பேச்சு எப்படி இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற நானே இங்க சொல்ல கர்த்தர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கிறேன். கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. என் மனைவிக்கு தெரியும், நான் ரோட்ல போகும்போது எவனா குறுக்க வந்துட்டான், அது பிரைவேட் பஸ்ஸுக்காரனா இருந்தாலும் சரி, லாரிக்காரனா இருந்தாலும் சரி, விட மாட்டான் அவனை. என்ன அறிவு இருக்காடா அப்படின்னு திட்டுவேன். செம்ம கோவம் வரும் எனக்கு. முட்டாள் அப்படின்னு கத்துவேன். சில சென்னை வார்த்தைகள்லாம் வரும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் மேல அபிஷேகம் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகத்தை இழந்துட கூடாதுன்ற உணர்வு எனக்குள்ள வந்துச்சோ, என் வாயை அடக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ ஈவினிங் என் வைஃபை கூட்டிட்டு வரும்போது கூட ரொம்ப கேஷுவலா ஒரு மனுஷன் டீ குடிச்சிட்டு இப்படி வண்டி வருது சார் அந்த பக்கம் பார்த்து கிராஸ் பண்ணிட்டாரு. சடன் பிரேக் போட்டு வெரி குட்னா சூப்பர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். அவரு என்ன இப்படியே பார்த்தாரு கொஞ்ச நேரம். என்னைய மனைவியும் பார்த்துட்டு போங்க 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 போங்க, நல்லா சொல்றீங்கண்ணா, போங்க போங்க சூப்பர்ண்ணா அப்படின்ட்டு வந்துட்டேன். இதே வேற சாந்தராஜா இருந்தேன்னா, அறிவியல் கையா உனக்கு முட்டாள், நீ பாட்டுக்கு வர சாத்தி இருந்தா என்ன ஆகியிருப்ப லூசு பையில, இப்படிதான் பேசினவன் தான் இந்த சாந்தராஜ். ஆனா அபிஷேகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லுங்க ஆமென். இதுக்கு ஆமென் வராதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்ல குத்தம் உள்ள நெஞ்சு. சத்தமா சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்துல உன் அபிஷேகத்தை நீ மட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறல்ல, உன் சொந்தக்கார மத்தியில உன் அபிஷேகத்தை நீ மட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறல்ல, உன் அக்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உன் அபிஷேகத்தை மட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறல்ல, உன் பேச்சு எப்படி இருக்குது? உன் ஜென்ம சுபாவம் வெளிப்பட்டு இருக்குதா? தேவனுடைய சாயல் உனக்கிட்ட இருந்து வெளிப்படுதா? அபிஷேகத்தை நீ அசட்ட பண்ணிட்ட. முதல்ல அறிவில்ல, அறியாமை, அறிவில்லாமை. இரண்டாவது அசட்டை. இந்த அசட்டனாலதான் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம் நீ சிறையிருப்புள்ள உட்கார்ந்து. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும், அசட்டை. பைபிளை வாசிக்கணும், அசட்டை.
மனுஷன்கிட்ட நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா தேவனோட பேசுகிறதுக்கு அசட்டை. சர்ச்சுக்கு வாங்க முடியாது, டைம் இல்ல பாஸ்டர், ஒரே அப்புறம் சிறையிருப்புக்குள்ள இருக்க மாட்டியா என்ன? இருக்கத்தான் செய்யணும். அல்லேலூயா. உலக மனுஷன் கிட்ட பேசும்பொழுது உன் நாவின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாய்மாலக்காரரா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிம்சோனே, உன் மேல இருக்க அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை நீ இழந்து போயிட்டீங்க. இந்த அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணிட்டீங்க. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் உனக்கு அவ பெருசா போயிட்டாங்க. அவளுடைய அழகு உனக்கு பெருசா போயிடுச்சு. அவ பேசின அந்த வார்த்தை உனக்கு பெருசா போயிடுச்சு. இல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலையில இந்த காலையில இருந்து ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆனா இதுக்காக ரொம்ப ஜெபிக்கல, ஆனா ஜெபம் பண்ணேன். உண்மையா சொல்றேன். என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை வச்சிருக்கிறேன், எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரே ஒரு வாட்டி கேள்வி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. கர்த்தர் தானே சொன்னாரு, கர்த்தர் தானே அபிஷேக ஆராதனை நடத்த சொன்னார், கர்த்தர் கூட்டிட்டு வருவார். நீங்க எல்லாம் அப்படித்தான் வந்து உட்கார்ந்துச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. உமக்கு நீர் முன் குறித்தவர்களை அழைத்துக் கொண்டு வருவீராக. அல்லேலூயா. அசட்டை நம்முடைய வாழ்க்கையில பல விஷயத்துல சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிடுச்சு. எதை தெரியுமா அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை அசட்டை பண்ணி இருக்கிறீங்க. எப்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணாரு, எப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தினாரு, எத்தனை பேருக்கு உன்னை ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சாரு, நீ அசட்டை பண்ணிட்ட. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணுவ அப்படின்னு சொன்னா நீ சிறையிருப்புக்குள்ள போயிடுவ. அல்லேலூயா. தேவனை குறித்த அறிவில்லாமை உன்னை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிடும். அசட்டை. என்ன அசட்டை? அபிஷேகம். உன் மேல வச்சிருந்த அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணியனா என்ன நடக்கும்? சிறையிருப்புக்குள்ள போயிடுவேன். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் சொல்லுங்க அந்த வசனத்தை, அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணுவானா கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவார். கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பிசாசு கைக்குள்ள இருக்க, பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம். அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணுவானா கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவாரு. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் தன்னை விட்டு விலகிட்டாருன்னு கூட தெரியாத அளவுக்கு சாரா நினைக்கிறார். கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? இருக்கிறாருன்னு விசுவாசத்துல சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா ஜீவியத்தை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க என்ன மாதிரி மட்டுப்படுத்திட்டு அசட்டை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நீ சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்குவ. அசட்டை பண்ணாதீங்க. எதை அசட்டை பண்ணாதீங்க? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதீங்க. சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்குவீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகிடுவாரு. சவுலுக்குள்ள இருந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன வந்துச்சா? அவனுக்குள்ள பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சான். கர்த்தர் தானே அவனை சாம்பல் அனுப்பி அபிஷேகம் பண்ண சொன்னார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்குள்ள எப்படி பொல்லாத ஆவி வரும்? நீ அசட்டை பண்ண. உன் மேல இருந்த அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ண, பொறாமை கொண்டாய். தேவ சித்தத்தை விட்டு மாறாக நீ உனக்கு மேன்மையானதை நீ தேடின, உன் வழியை நீ பார்த்த. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை மறந்துட்டல சவுலே. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ண, அதனாலதான் சரி இருக்கு. கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவார். கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாத்தானுடைய காலத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. மூணாவது வாசிங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் வேகமா போற நேரம் இல்ல, நான் சீக்கிரமா முடிக்க விரும்புறேன். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனை
திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அத்தாது நல்லா சத்தமா அல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா ஸ்தோத்திரம். நல்லா கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் சிறையை விட்டு கர்த்தர் இன்னைக்கு திரும்ப போகிறாரு. நான் சிறையை விட்டு வெளியே வர போறேன். மூணாவது, ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் தங்கின வீட்டுக்குள்ள ஓட்ட பிரிச்சு உள்ள இறக்கி விடுறாங்க கட்டில. இந்த திமிர்வாதக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறான் இல்லையா? ஆமாவா இல்லையா? வியாதிப்பட்டு இருக்கிறான். வியாதிப்பட்டிருக்கிறவனை கட்டில இருந்து இறக்கி விடுறாங்க. ஏன்னா கிட்ட போக முடியல வாசல் வழியா. கர்த்தர் அவர்களுடைய அந்த இறக்கி விட்டாங்க பாத்தீங்களா? அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய திமிர்வாத வியாதி உன்னை விட்டு நீங்குவதாக. உன் வியாதி உன்னை விட்டு நீங்குவதாக. நீ சுஸ்தம் அடைவாயாக. இப்படிலாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. அவன் எதற்காக உள்ள அனுப்பப்பட்டான்? வியாதி விடுதலை பெறணும்னு சொல்லி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். நீங்க வியாதி பிடிச்சவனை கொண்டு வந்தா வியாதி சுகமாகட்டும்னு தானே ஆண்டவர் வாக்கு வைக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த திமிர்வாதக்காரனுக்கு இந்த வியாதி வந்த நோக்கம் என்ன? இந்த வியாதி வந்ததற்கான காரணம் என்ன? பாவம். இவன் இப்படிப்பட்ட வியாதியில ஒரு சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் தெரியுமா? அருவருப்பு, அறிவில்லாமை, அசட்டை, அருவருப்பு. என்ன அருவருப்பு? தேவனுக்கு பிரியமில்லாத பாவம், தேவனுக்கு சித்தமில்லாத காரியம், தேவனை மட்டுப்படுத்துகிற காரியம். எவ்வளவு துணிகரமான பாவம் நம்ம செய்யறோம். யோசித்து பாருங்க. எது பாவங்க? எது பாவம்? தேவனுக்கு பிரியமில்லாம எதை செஞ்சாலும் அது பாவம். தேவ சித்தத்துக்கு மாறா என்ன பண்ணாலும் அது பாவம். நம்ம வாழ்க்கையில துணிகரமா எவ்வளவு விஷயத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை போய் சொல்றோம். நல்லா ஜாப் பண்ணிட்டு இருப்போம். ஒரு போன் கால் வந்துட்டுமே, பிரதர் நான் இங்க இப்படி கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் பிரதர், ஏன் போய் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. அண்ணா நகர்ல இருந்துகிட்டு ஆவடியில இருக்கிறேன்னு போய் சொல்றது துணிகரமான பாவம். வச்சுக்கிட்டே இல்லன்றது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்குள்ள சினிமா பாடல்களும் சீரியல்களும். வெக்க கேடு சொல்றேன் பாருங்க. அல்லோ நல்ல பைபிள் தூக்குறோம், நல்ல சர்ச்சுக்கு போறோம், ஊழியமும் பண்றோம், ஆனா ஸ்டேட்டஸ்ல சினிமா பாடல். யாரையும் குற்றப்படுத்தி பேசல, பொதுவா பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தைரியம் இல்ல உனக்கு? நீ உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலையும் சரி, உன் கணவனாருடைய காரியத்திலையும் சரி, உன் மனைவியினுடைய காரியத்திலையும் சரி, ஒரு பிறந்த நாள் வந்துட்டுமே, ஒரு திருமண நாள் வந்துட்டுமே, எங்க இருந்து தெரியுமா பாட்டு வரும்? சினிமா பாடல்கள். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆல்டர்ல நின்னே சினிமா பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் தப்பா? தப்பே, பாவம், அருவருப்பு கர்த்தருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருவருப்புனால நீ சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட. தேவனுக்கு பிரியமில்லாம செஞ்ச பாவத்தினால நீ சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட. இருக்கிறது இருக்குதுன்னு சொல்லு, இல்லாதது இல்லன்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. தப்பு பண்ணா ஒத்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சின்னவங்களோ பெரியவங்களோ நம்மள நீங்க இந்த தப்பு பண்றீங்க அப்படின்னா அங்க நியாயம் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்ல. தப்புன்னு நம்ம உள்ளத்துல படுதா சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறதுல எந்த தப்பும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அருவருப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சதுனாலதான் சிறையிருப்பு. நாலாவது வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா, பிசாசுனுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? பைபிள் காலேஜ்ல தேவனுடைய சத்தம்னு ஒரு சப்ஜெக்ட்
மெசேஜே எடுக்கிறோம். பிசாசு எப்படிலாம் பேசுவான், சாத்தான் எப்படிலாம் நம்ம கிட்ட பேசுவான், எந்தெந்த விதத்துல பேசுவான். மனுஷன், உள்ளான மனுஷன், வெளிப்புறமான மனுஷன், புறமான மனுஷன். இனி இது பிசாசு பேசுது, சர்ப்பம் பேசுதுன்னு நீ எதுவுமே செய்யாம நீ பாட்டுக்கு அப்பாலே போட்டு வந்திருந்தேனா நீ சாப்பிட்டிருப்பியா பழத்தை? நீ கொஞ்சம் இடம் கொடுத்த, உன்னை முற்றிலுமா ஏமாத்தி உன்னை வேலை செஞ்சுட்டு போயிட்டான். நீ மட்டுமா விழுந்த, கூட ஆதாமையும் விட வச்ச. நமக்கு சாத்தானுடைய சத்தமும் கேட்கும், தேவனுடைய சத்தமும் கேட்கும். கிருபை பெற்றவங்க நம்ம எல்லாம். ரெண்டு சத்தமும் கேட்கும். சர்ச்சுக்குள்ள வந்தா தேவன் பேசினாரு, வீட்டுக்கு போனா பிசாசு பேசுறதும் கேட்கும். ஆனா எதுக்கு செவிசாய்க்கிற? சாத்தானுடைய சத்தத்துக்கு நீ செவிசாய்ச்சதுனால சிறையிருப்புல மாட்டிக்கிட்ட. 4 விஷயம். 1, தேவனை குறித்த அறிவில்லாமை. அல்லேலூயா. எதனால நம்ம சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டோம்? அறிவில்லாமை. 2வது அசட்டை, அபிஷேகத்தை நீ அசட்டை பண்றதுனால சிறையிருப்பு. 3வது பாவம், அருவருப்பு உன் வாழ்க்கையில இருந்ததுனால அநேக சிறையிருப்புக்குள்ள நீ மாட்டிக்கிட்ட. 4வது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்துட்ட பத்தியா, அங்க போச்சு உன்னுடைய சிறையிருப்பு. அங்க உள்ள காலை வச்சுட்ட. பிசாசு கொஞ்சம் நீ கேப் விட்டீங்கன்னா மொத்தமா முடிச்சுட்டு தான் போவான். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா வச்சுக்கோ, சும்மாதான் பாஸ்டர், காமெடி தான் பார்த்தேன், மீம்ஸ் தான் பார்த்தேன் பாஸ்டர், அதுதான் பார்த்தேன் பாஸ்டர், அது ஒண்ணு போதும் உங்களை முற்றிலுமா முடிச்சிருவான். பாவம் எப்படி தெரியுமா உள்ள வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். அது அப்படியே அதுல நிக்க வச்சு உள்ள ஆழமான ஒரு சிறையிருப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களால வெளியவே வர முடியாது. ஒரு நாள் பைபிள் வாசிக்காம நீ படுத்துட்ட அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கர்த்தரை தேடாம நீ படுத்துட்ட அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் 2 நாள் ஆகும், 2 நாள் 10 நாள் ஆகும், 10 நாள் 2 வாரம் ஆகும், 2 மாசம் ஆகும், 2 வருஷம் ஆயிடும். ஆஹா, நீ அப்படி ஒரு பிரயாணத்துக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கல, நீ ஆழமான சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சும்மா அப்படி ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணி யாரோ ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் தனையை கொடுத்தா இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொன்னா நீங்க வெளியே வந்துட முடியாது. அதுக்கு ரொம்ப மல்லு கட்டணும். அப்படி ஒரு சிறையிருப்புல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வெளியே வர்றது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. சிறையிருப்புல இருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? நம்பர் 1, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலைகளை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் ஓசியா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போய் ஒரு சோரம் போன ஸ்திரீயை உன்னிடத்துல சேர்த்துக்கொள் அப்படின்றாரு. உடனே ஓசியா பாருங்க கீழ்ப்படுகிறாரு இல்லையா? என்ன பண்றாரு? நேரா போறாரு. சோரம் போன கோமேரை என்ன பண்ணிக்கிறாரு? தன்னுடைய மனைவியாக அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓகே, ஓசியா பயங்கரமான விஷயத்தை தான் செஞ்சார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பரவாயில்ல. இங்க கோமேரை கொஞ்சம் நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் இந்த விஷயத்தை கூட கோமேரை வச்சுதான் ஆண்டவர் உங்களோட கூட பேச போகிறாரு, உங்க சிறையிருப்பை மாற்ற போகிறார். கோமேரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவன் எதுல சோரம் பண்ணுவேன்? விபச்சாரத்துல சோரம் பண்ணுவேன். இவன் ஒரு வேசி, அவளை சேர்த்துக்கொள்றாரு. ஒரு விபச்சாரியா இருக்கிறவ இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளில ஸ்திரீமார்கள் இந்த பாவத்துக்குள்ள போயிடுறாங்க. என்னன்னு சொல்றாங்க கேட்டா, குடும்ப சூழ்நிலைன்னு சொல்றாங்க, வறுமைன்னு சொல்றாங்க, அல்லது என் குடும்பத்துல இருந்தவங்களே என்ன இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க,
அனுமதிச்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு சொல்ல. ஆனா அவங்களை கேட்டீங்கன்னா நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஆமா அப்படின்னு ரொம்ப பாரத்தோட கண்ணீரோட அவங்க சொல்லுகிற விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இந்த சில ரோட்ல சில பேர் நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு தம்பி போயிட்டு கேட்கிறான், அக்கா ஏன்க்கா இப்படி நிக்கிறீங்க, இது தப்பு இல்லையா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, தம்பி எங்களுக்கு இதை செய்யணும்னு எங்களுக்கு இதுவா இருக்குது ஆசையாப்பா, நீங்க என்னக்கா படிச்சிருக்கீங்க? அப்பா பிகாம் படிச்சிருக்கிறப்பா. நீங்க என்னக்கா படிச்சிருக்கிறீங்க? நான் இந்த டிகிரி படிச்சிருக்கிறப்பா. அப்புறம் ஏன்க்கா இந்த வேலைக்கு வந்தீங்க? ஏன் உங்களுக்கு யாரும் வேலை தரலையா? வேலை தந்தாங்கப்பா. வேலை போன இடத்துலயும் எங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. நீ அங்க என்ன இப்படி ட்ரீட் பண்றியா? நான் அந்த வேலையே செய்யறேன்னு நான் ரோட்டுக்கு வந்து நிக்கிறப்பான்னு மிகுந்த பாரத்தோடு அந்த சகோதரிகள் சொல்லுகிற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்போ ஓசியா போயிட்டு நீ வந்துரு அப்படின்னு அவன் சந்தோஷமா வந்திருப்பாளா? வந்திருக்க மாட்டாளா? வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, வந்தல நீ திரும்ப போயிட்டு போனாலா? திரும்ப போயிட்டா. எங்க போயிட்டா? பழைய வாழ்க்கைக்கு போயிட்டா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். விபச்சாரியான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னால் 3 வசனம். அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு எனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். அல்லேலூயா. மறுபடியும் ஓசியா அவகிட்ட போறாரு. நீ இப்படி பண்ணாத, இப்படி இருக்காத, எனக்காக நீ இரு, காத்திரு, நான் உனக்காக காத்திருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த கோபேர் என்ன தெரியுமா பண்ணார்? திரும்ப வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பயங்கரமான சிறையிருப்புல தான் இருந்தேன். என்ன ஒரு ரட்சகனா ஓசியா வந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா நான் மறுபடியும் அந்த சிறையிருப்புக்குள்ள போயிட்டேன். ஏன்னா வெட்டப்பட்டு இருந்தேன், வேறு இறக்கப்படல. ஆனா இப்போ என் நேசர் என்ன நேசிச்சு தான் மேல அன்பு வச்சு என்ன மறுபடியும் என்ன பண்றாரு? நீ வான்னு கூப்பிடுறாரு, நீ எனக்காக இருன்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்த கோமேர், தன் மனைவி ஆகிய அந்த கோமேர் ஓசியாவுடைய வார்த்தைக்கு செவி சாய்ச்சி வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு என்ன பண்ணிட்டா? இல்ல வேண்டாம், நான் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போக மாட்டேன், நான் திரும்ப அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு செவி சாய்ச்சி. நான் இப்படி சொல்றேன், ஓசியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு கோமேர் அறிந்து வைத்திருந்தார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. மனைவிமார்கள் என்ன பண்ணிடுறாங்க? நிறைய சகோதரிகள் இந்த பாவத்தை பண்றாங்க. திரும்ப போய் கூப்பிடுறாங்க, என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. நான் நிறைய பார்த்திருக்கிறேன், கோயம்புத்தூர்ல நிறைய பார்க்கிறேன். போயிட்டாங்க, வாமான்னு கெஞ்சுறாங்க பேரண்ட்ஸ். புருஷன் கெஞ்சுனா, திருமணம் ஆனது ஆகாதது கெஞ்சுறாங்க, வரமாட்டாங்க. ஓசியா ஒருவேளை தான் சொந்த முயற்சியில போய் கூப்பிட்டு இருப்பான் அப்படின்னா அவ வந்திருக்க மாட்டா. அவளை அறிஞ்சு வச்சிருந்தா ஓசியாவுடைய வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லிதான் இவன் வந்திருக்கிறான். ஓசியா என் கணவர் வந்திருக்கிறார், அதனால நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ச்சேன்னா நான் சிறையிருப்புல இருந்து வெளியே வந்தேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேசி மார்க்கத்தை பயந்தவனுக்கு, ஒரு விபச்சாரிக்கு தெரிஞ்சிருக்குது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சொன்ன உடனே வந்துட்டாங்க, கூப்பிட்ட உடனே வந்தாலா வரலையா? இவன் சொல்றான், ஓசியா நான் வனைக்கரையும் கொடுத்து அவளை நான் மீட்டு எடுத்து வந்தேன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஏன் உனக்கு சிறையிருப்பு? இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத ஒரு கிரயத்தை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரே. நீ திரும்ப போய்க்கல பழைய வாழ்க்கைக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ தேவனுடைய வார்த்தையா, இது கர்த்தருடைய சத்தமா கேட்டு நீ இன்னைக்கு இளைய ஒரு சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி உன்னை விட்டு
கொடுப்ப அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணுவார். தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை விட்டு கொடு. இரண்டாவது யோபுவின் புத்தகம், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வசனம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் முடிக்க போறேன். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் அவன் சிறையிருப்பை. ஆமென், ஹalleluya. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. நமக்கு பேசிக் ரெண்டு தாங்க, ஒன்னு வசனம் வார்த்தை, ரெண்டு ஜெபம். ஹalleluya. யோபுவினுடைய சிறையிருப்புக்கு ஒரு விடுதலை வரணும்னா யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உன் சிறையிருப்புக்கு நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. உங்க ஜெபம் மாறி இருக்குதா? உங்க பிரேயர் டைம் மாறி இருக்குதா? எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குதா? பிரேயர் டைம் எவ்வளவு நேரம் தேவனோடு பேசுகிற உன்னுடைய சம்பாஷணை எப்படியாக இருக்கிறது? தேவ சத்தத்தை கேட்கிறியா? ஜெபம்னா என்னங்க? வாட் இஸ் பிரேயர்? போயிட்டு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டு வர்றதா பிரேயரா? இல்லையே. நீ பேசுற சத்தத்தை தகப்ப கேட்கணும். தகப்ப உன்கிட்ட பேசுறத கேட்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குதா? உட்கார்ந்து கேட்டிருக்கிறியா? இந்த விஷயத்துக்காக உங்க சமூகத்துக்கு வர, நீங்க பேசுற வரைக்கும் எழுப்ப மாட்டேன், பேசுங்க என் கூட. அதுக்கு பேரு தான் ஜெபம். யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்துச்சு. அந்த சிறையிருப்புல இருந்து அவன் வரணும்னா நீ உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணா வெளியே வந்துட்டான். நம்ம நிறைய சிறையிருப்புல இருக்கிறோம். நம்ம எதுக்காக சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்ல வர மாட்டேன். நீ ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். உனக்கு நீங்க நான் சொல்றேன் பாருங்க, நீங்க போய் ஜெபத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்புக்கான காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அவரே உங்களை ஜெபிக்க வைப்பாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து, ஆண்டவர் உங்களுக்குள்ள, ஹalleluya, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. எதுக்கு தெரியுமா? நம்ம என்ன வேண்டிக் கொள்ளணும் நமக்கு தெரியலையா? ஹalleluya, ஹalleluya. நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் நமக்கு தெரியலையா? நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியத்துக்காக இருதயத்துல சுமந்துக்கிட்டு நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்ப. நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது, அக்கினி பாஷையில ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சிறையிருப்புக்காக அவர் பிதாவினிடத்துல அவர் வேண்டிக் கொண்டு இருப்பாரு. நீ நினைக்கிறது ஒண்ணா இருக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொண்டு இருப்பார். ஹalleluya. உன் சிறையிருப்பு மாறணும்னா நீ ஆவியில ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், அக்கினி பாஷையில நீ ஜெபிக்கணும். நான் சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், ரொம்ப தாழ்மையா சொல்றேன். போன வாரம் ஃபுல்லா 4 to 5 மணி நேரம், குறைந்தபட்சம் 3 மணி நேரம், தினம் செவ்வாய்க்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த அபிஷேக ஆராதனையை நடத்த சொன்னார். இதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்டையும் கொடுத்திருக்கிறார். சீக்கிரமா அதையே நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் சொல்லட்டுமா? ஓப்பனா சொல்றேன். ஊழிய பாதையில 12 வருஷம் முடிச்சிட்டேன். நிறைய நேரம் என் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த ஊழியத்தை செய்வேன். எனக்கு யாரு தோணுதோ அவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துவேன். நேத்து முந்தா நாள் ஒரு தேவ மனுஷன் எனக்கு ஜெபம் பண்றாரு. யாரையோ கூப்பிட்டு ஊழியத்தை கட்டிடணும்னு நினைச்சது மனுஷன் இன்னைக்கு தான் பயன்படணும், தன்னிடத்துல இருந்து வல்லமை வெளிப்படணும், நான் என் ஜனங்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறாரு. இவரை கொண்டு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. நான் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. என் ஜெபம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? என் சபைக்கு, இந்த இடத்துக்கு வருகிற ஜனங்களுக்கு என்னிடத்துல இருந்து வல்லமை வெளிப்படணும். நான் கவுண்டபாளையத்தை கலக்கின ஆண்டவர், நான் கோயம்புத்தூரை கலக்கின ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில நிரம்பி நீ ஜெபிக்கும் போது, நான் சொல்லட்டுமா? இந்த சபை கோஆபரேட்டிவ் காலனில இருக்கும்போது ஒரு நாள் இப்படித்தான் பிள்ளைங்க போயிட்டாங்க ஸ்கூலுக்கு, என் மனைவி வேலைக்கு போயிட்டாங்க. நான் கதவை சாத்திட்டு அந்த மேல் விட்டாரு, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். பயங்கரமா அந்நிய பாஷையில நான் ஏதோ ஒரு விஷயத்தை
விஷயத்துக்காக ஜெபம் பண்றேன். ஆனா திடீர்னு எனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேக்குது, இந்த ஏரியால கோஆபரேட்டிவ் காலனி ஜெயம் நகரை சுத்தி தற்கொலையின் ஆவி கிரியை செய்து நீ ஜெபம் பண்ணு ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. நான் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது என் பிரேயர் பாயிண்டே மாறிடுச்சுங்க. இதான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். மாறிடுச்சு. நான் தற்கொலையின் ஆவிகளை கட்டி 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 ஜெபம் பண்ணேன். பாருங்க, அடுத்த 2 வாரத்துக்குள்ள கோஆபரேட்டிவ் காலனிக்கு அடுத்த ஹரிகார்டனா அந்த தெருவுல 9வது படிக்கிற பெண் பிள்ளை சூசைட் பண்ணிட்டாங்க. பயங்கர பரபரப்பாச்சு. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்க, தற்கொலை ஆவி இந்த ஏரியால சுத்துதுன்னு நீங்க ஜெபிக்க வச்சீங்களே, நான் ஜெபம் பண்ணேன், ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளை செத்து போனா தற்கொலை பண்ணிட்டா? ஆண்டவரே நான் பார்த்துக்கிட்டாரு, எத்தனை நாள் ஜெபம் பண்ணேன்? எத்தனை நாள்? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா போதுமா? போதுமா? உன்னுடைய ஆவிக்குரிய ஜெபம் எப்படி இருக்குது? உன் ஜெபஜீவியம் எப்படி இருக்குது? ஆவியில அந்நிய பாஷையில நீ தேவனோட உறவாடுவ அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து மகிமையான காரியங்களை உனக்கும் செய்வார், பலருக்கும் உன்னிடத்திலிருந்து செய்ய வைப்பார். உன் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. ஓசியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கோமேர் அவள் வீட்டுக்கு வந்தாள். நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்துக்கோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகிக்கோ, தேவனுடைய வசனத்துக்கு உன்னை விட்டு கொடு. உயிர் போன ஓசியாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனாவது செய்வானா? ஒரு விபச்சாரியை போய் கல்யாணம் பண்றான் அப்படின்னா யாராவது செய்வானா? எந்த ஊழியக்காரனா செய்வாங்களா? ஓசியா செய்தான். குருட்டுத்தனமான ஒரு கீழ்ப்படிதல். யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவளை சேர்த்துக்கொள், அவள் கண்ணி, அது கூட பரவாயில்ல, இவ விபச்சாரி. நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவ, எந்த அளவுக்கு உன்னுடைய ஜெபம் இருக்கும். யோபு ஜெபிச்சா சிறையிருப்பு மாறுச்சு. அவன் சிநேகிதருக்கு ஜெபிச்சா, யாருக்கோ ஜெபிச்சான், அது மேட்டர் இல்ல. ஜெபம் பண்ணா, கர்த்தர் சொன்ன மாதிரி ஜெபிச்சா, அவன் சிறையிருப்பு மாறுச்சு. நீ ஜெபம் பண்ணு, ஆவியில நிரம்பி ஜெபி, அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பல மணி நேரம் தேவ சமூகத்துல காத்துரு. உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்து, கர்த்தரோடு கூட உறவாடு, ஆவியானவரோடு கூட உறவாடு. மகிமையை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வருகிற தக்கதாகி ஒரு அபிஷேக ஜெபத்தை ஏறிடு. நேரத்தை அதிகப்படுத்து, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. உன் சிறையிருப்பு மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பொருத்தனையோடு நம்ம ஜெபிக்க போறோம். கடைசியா சிறையிருப்புல இருந்து வந்தேன்னா, இப்ப சிறையிருப்புல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போறதா கண்டிப்பா செய்ய போறாரு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்புக்கான காரணத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி சொர்க்கத்தை வெள்ளத்தை திருப்புகிறது போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் சொப்பனம் காண்கிறது போல உங்கள் சிறையிருப்பு மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே, ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி ஆண்டவரே உம்மண்டையிலே சேர்த்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி. இந்த ஆண்டவரே செய்தியின் மூலமாக இதை கேட்ட, இதை கவனித்த, இதற்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் விலகட்டும், மாறட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில நீர் பெருத்த நன்மைகளை செய்வீராக, ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளில் கட்ட அவிழ்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்கள் இருந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, இதுவரைக்கும் இருந்த சிறையிருப்பின் வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையான வாழ்க்கையை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நான் சமைக்கிறப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையால் நீங்க நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நீரே மகிமை அடைவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெப கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.